ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामति लभेत वाताहतनौरिवास्पदम् ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामति लभेत वाताहतनौरिवास्पदम् ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षता पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामति लभेत वाताहतनौरिवास्पदम् यारा श्लोकं वासिकलाम् पदम नाम अभिहि सदुहस्थिता मतेन लपते वाताहद नौर इवास्पदम। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी। நான் பேசுறது கேக்குதா பிரபு ஜி? எஸ் மாஜி வாசிங்க. படிக்கிறேன் பிரபு ஜி. तदोन्यथा इंचन यत् विवक्षतः पृथक् पृथश्च तत्कृतरूपनामभिः न कर्चित् क्वापि च दुःस्थितामतिः लभते वाताहतनौ इवास्पदम्। हरे कृष्णा। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा नवासिकरम प्रभु जी। ततो अन्यथा किंचन यत् विवसतः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामतिर् लभते वाताहतनौर इवास्पदम्। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी। पदम 14 तदोन्यथा इंचन यत् विवक्षतः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामतिर् लभते वाताहतनौ इवास्पदम्। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा प्रभु जी। வார்த்தை வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு பொருளுரை நான் படிக்கிறேன் பிரபுஜி. ததா அதிலிருந்து அந்நியத பிரிந்த கெஞ்சன ஏதோ ஒன்று எதுவாக இருப்பினும் விவாஷத விளக்க விரும்பி பிருதக் தனியாக திருச பார்வை தத் கிருத அதன் விளைவாக ரூபா உருவம் நாமபி பெயர்களால் நகர்ச்சி ஒருபோதும் இல்லை. ஸ்வாபி ஏதேனும் சா மேலும் துஷிதக மதி நிலையற்ற மனம் லபதே பெறுகின்ற வாத அகத காற்றால் அலைகழிக்கப்பட்ட நவ் படகை இவ போன்ற ஆஸ்பதம் இடம் மொழிபெயர்ப்பு. பகவானுடன் சம்பந்தப்படாத எதையெல்லாம் நீர் விளக்க முயன்றாலும் அது பல்வேறு உருவங்களுடனும் பெயர்களுடனும் பலன்களுடனும் செயல்பட்டு அணைவதற்கு இடமில்லாத படகு ஒன்று காற்றால் அலைகழிக்கப்படுவதை போல் மனதை அலைகழிக்கிறது. பொருளுரை. வேத இலக்கியங்களின் மீதான எல்லா விரிவுரைகளுக்கும் ஸ்ரீல வியாச தேவரே பதிப்பாசிரியர் ஆவார். இதனால் அவர் தெய்வீக தன்னுணர்வை பெறும் மார்க்கத்தை வெவ்வேறு வழிகளில் விளக்கியுள்ளார். அவை பலன் கருதும் செயல்கள், கற்பனை ஞானம், யோக சக்தி மற்றும் பக்தி தொண்டு ஆகியவை ஆகும். அத்துடன் வெவ்வேறு உருவங்கள் மற்றும் பெயர்களின் வடிவில் பல்வேறு தேவர்களின் வழிபாட்டையும் தமது அநேக புராணங்களில் அவர் சிபாரிசு செய்துள்ளார். இதன் விளைவாக பகவானுடைய சேவையில்
மனதை எப்படி நிலைநிறுத்துவது என்பதில் பொதுவாக மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். தன்னுணர்வு பெறும் வழியை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் அலைகழிக்கப்படுகின்றனர். இக்குறிப்பிட்ட குறை வியாச தேவரால் தொகுக்கப்பட்ட வேத இலக்கியங்களில் இருப்பதை ஸ்ரீல நாரத தேவர் சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறாக அனைத்தும் பரம புருஷருடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன, வேறு எவருடனும் அல்ல என்பதை நாரதர் வலியுறுத்த முயற்சிக்கிறார். உண்மையில் பகவானை தவிர வேறொன்றுமே இல்லை. பகவான் தம்மை வெவ்வேறு பொருட்களாக விரிவடைய செய்துள்ளார். மரத்திற்கு அவர் வேராகவும் உடலுக்கு அவர் வயிறாகவும் இருக்கிறார். மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதே சரியான முறையாகும். அதை போலவே வயிற்றுக்கு உணவளிப்பதானது உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை அளிக்கிறது. எனவே ஸ்ரீல வியாசதேவர் பாகவத புராணத்தை தவிர வேறெந்த புராணத்தையும் தொகுத்திருக்க கூடாது. ஏனெனில் அதிலிருந்து சிறிது விலகினாலும் அதனால் பெருந்தீங்கு விளைவும். சிறு விளக்கமே அத்தகைய தீங்கை விளைவிக்குமானால் பின் பரமபுருஷ பகவானுக்கு சம்மதம் இல்லாத கருத்துக்களை வேண்டுமென்றே விரிவுபடுத்துவதை பற்றி என்னவென்று கூறுவது? தேவர்களின் வழிபாட்டில் உள்ள பெருங்குறை என்னவென்றால் அது உறுதியான மாயாவாத கருத்தை ஏற்படுத்தி நாசகரமான பல மத பிரிவுகளாக விளவுபட்டு விடுகின்றது. இது பாகவத கொள்கையின் முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கிறது. உன்னத அன்பு தொண்டின் மூலமாக தன்னுணர்வுக்குரிய சரியான வழியை காட்டக்கூடியது பாகவதம் ஒன்றுதான். சுழற்காற்றினால் அலைகழிக்கப்படும் படகின் உதாரணம் இவ்விஷயத்தில் பொருத்தமாக இருக்கும். மாயாவதிகளின் மனம் வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் அடைந்துள்ளது. இதனால் தன்னுணர்வு எனும் பூர்ண தத்துவத்தை அவர்களால் ஒருபோதும் அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. மஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபः கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாத்தம் सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च. नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन अनायासे होय निजवान चित पूरन. ततोऽन्यथा किंचन यद विवक्षत पृथक् दृशस्तत्कृत रूप नाम विहि न कर्हिचित् वापि च दुस्थितावधीर् भवेत भाथाहत नौरिवास्पतम्. இந்த ஸ்லோகத்தை நம்ம போன வாரமும் பார்த்தோம். பிருத்தக் திருஷஸ் பௌதீக விஷயங்களோட நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வேறுபாடு பார்த்துக்கொண்டே மனசுல எப்பவுமே சஞ்சலம் இருக்கும். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆனா நம்மள உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நான் இந்தியன், நான் அமெரிக்கன், இல்ல நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி நிறைய சஞ்சலங்கள்லாம் வரும். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த உடலோட அடையாளப்படுத்தி கொள்றது, அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அடையாளப்படுத்திக் கொள்றது.
நமக்கு 2 சரீரம் இருக்கு. ஒன்னு சூக்ஷ்ம சரீரம், இன்னொன்னு ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா மனம், புத்தி, அகங்காரம்னு சொல்லி இருக்கிறது. ஸ்தூல சரீரம்ங்கிறது இந்த உடல். நம்ம எதோட அடையாளப்படுத்திக்கிறோமோ தான் அதுக்கு ஏற்றாற் போல தானே நம்ம வாழுவோம். நமக்கு எப்பவுமே ஆனந்தம் வேண்டியிருக்கு. நம்ம நம்மள சூக்ஷ்ம சரீரத்தோட அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா, நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்பம் கொடுக்கிறத நம்ம தேடி ஓடுவோம். நம்ம ஸ்தூல சரீரத்தோட அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா, ஸ்தூல சரீரத்துல என்ன இன்பம் கிடைக்குமோ அத தேடி ஓடுவோம். நம்ம ஆத்மான்னு அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆத்ம சந்தோஷத்த நோக்கி ஓடுவோம். இப்போ இங்க நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, வியாசதேவர் ரொம்ப புத்திசாலி தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா, அவர் உடல அடையாளப்படுத்தி எழுதின புத்தகங்கள் எல்லாமே மனதை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு காரணத்தை ஏற்படுத்துறனால, அது சரியில்ல அப்படிங்கிறார். இப்போ நமக்கு நல்லா தெரியும் வேதவியாசர் பகவானுடைய அவதாரம், சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரம். நாராயணரே வேதத்த தொகுக்கிறதுக்காக வேதவியாசரா சக்தி ஆவேஷ அவதாரம் எடுத்திருக்காருன்னு பார்த்தோம். வேதங்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்த வைத்து தான் நம்ம பகவான புரிந்து கொள்ள முடியும். ஆரோக பாந்தா, அவரோக பாந்தான்னு வேதத்துல 2 வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. அதுலருந்து நம்ம எப்பவுமே அ அவரோக பாந்தா அததான் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆரோக பாந்தா அப்படின்னா, ம் நம்மளா விஷயங்கள புரிந்து கொள்றது ஆரோக பாந்தான்னு பேரு. அவரோக பாந்தா அப்படின்னா, இருந்த விஷயம் நமக்கு அதிகாரிகள்ட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்றது. இது அவரோக பாந்தான்னு உண்டு. இப்ப வேதம் முழுக்க அவரோக பாந்தா தான். நமக்கு வேதவியாசர் குடுத்தாரு அப்படின்னா, வேதவியாசர் வேதத்த குடுத்தார். ஆனா அவர் யார்ட்ட இருந்து வேதத்த வாங்குனார்ன்னா, அவர் அவருடைய குரு கிட்ட இருந்து வேதத்த வாங்குனார். நாரத முனிவருடைய கட்டளைக்கு இணங்க தானே பாகவதத்த எழுதினார்ன்னு சொல்லியிருக்கு. அதே போல நாரத முனிவருக்கு வேதத்த பிரம்மா குடுத்தார். பிரம்மா தேனே பிரம்ம ஹிருதய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः. அவர் பிரம்மாக்கு கிருஷ்ணர் வேதத்த குடுத்தார். இப்ப நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் பாகவதம் குடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் பாகவதத்துல வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை குடுத்து நமக்கு சமஸ்கிருதத்துல உள்ளத ஆங்கிலத்துல குடுத்திருக்காரு. இப்ப ஆங்கிலத்துல உள்ளது நீங்க தமிழ்ல படித்துட்டு இருக்கலாம். இப்போ பிரபுபாதர் சமஸ்கிருதத்துல உள்ளத நமக்கு மொழிபெயர்த்து குடுத்திருக்கார். அவ்வளவுதான். ஸ்ரீல பிரபுபாதருக்கு அந்த வேதத்த அவருடைய குரு கிட்ட இருந்து அவர் வேதத்தை பெற்றார். இப்படி எப்பவுமே நம்ம அவரோக பந்தா தான் நம்ம எடுத்துக்கிறது உண்டு. ஆரோக பந்தாங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில கிடையாது. எப்பவுமே நமக்கு குரு சொல்லி நம்ம கேட்கிறது. நம்ம குரு அவர் சீடனா இருந்திருப்பார். அவர் அவரோட குரு சொல்லி கேட்டிருப்பார். இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ய விதுகு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றது போல வேத ஞானம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. வேதத்துல இந்த இதுக்கு சப்த பிரமாணம்னு பேர் உண்டு. பிரத்யக்ஷா, அனுமானா, சப்தா அப்படின்னு சொல்லி நிறைய அ ஞானத்தை பெறுகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல பிரத்யக்ஷம்னா நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தால பெறக்கூடிய ஞானம், அதுக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. நம்மளுடைய புலன்களை வைத்து நம்மளுடைய புலன்களால நம்ம பெறக்கூடிய ஞானத்துக்கு பிரத்யக்ஷ ஞானம்னு பேரு. அனுமான ஞானம்ங்கிறது நம்மளுடைய ஒரு லாஜிக்கெல்லாம் அப்ளை பண்ணி அதற்கு மூலமா பெறக்கூடியதுக்கு அனுமான பிரமாணம்னு ஒண்ணு உண்டு. ஹைபோதசிஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? ஹைபோதசிஸ் அப்படின்னா இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அனுமானத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்? ஒண்ணு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. இல்ல அவருடைய சப்பல் வெளியில இருக்கிறத பார்த்துட்டு அவர் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறதுக்கு அனுமானம்னு பேரு. அவர் உள்ள இருக்கிறத நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னா, அதுக்கு பிரத்யக்ஷமா நான் பார்த்து புரிந்து கொள்வேன். அதுக்கு பிரத்யக்ஷ ஞானம்னு பேரு. ஆனா பார்க்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லாதப்போ, நீங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கீங்க. ஆனா அவருடைய அ கால் அணியக்கூடிய அந்த காலணி, அவருடைய செப்பல் வீட்டுக்கு வெளியில இருக்கு. ஓகே. செப்பல் வெளியில இருக்குன்னா, ஆள் உள்ள இருக்காருன்னு சொல்லி அனுமானம் செய்றது. இதுக்கு
அனுமான பிரமாணம்னு பேரு. நம்ம ஞானத்தை வந்து இப்படி அனுமானம் மூலமா பெற்றுக்கொண்டோம். இப்போ சப்பலும் இல்ல, நம்ம நேரடியா பார்க்கவும் முடியல. இன்னொரு ஞானத்துக்கு வந்து சப்த ஞானம்னு பேரு, சப்த பிரமாணம். அதாவது அவர் உள்ள இருக்கார் அப்படிங்கிறத உள்ள பார்த்தவங்க வந்து நமக்கு சொல்றாங்க. ஐயா உள்ளதாங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி, அந்த வீட்டுடைய ஒரு எஜமானியோ, இல்ல அந்த வீட்டுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய, இல்ல அவருடைய ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டோ, செர்வன்ட்டோ வந்து சொல்லும்போது, ஆமாங்க ஐயா உள்ளதான் இருக்காரு, காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி, அது மூலமா பெறக்கூடியதுக்கு சப்த பிரமாணம்னு பேரு. சாஸ்திரத்துல இந்த சப்த பிரமாணத்துக்கு தான் எப்பவுமே மதிப்பு உண்டு. ஏன்னா பிரத்யக்ஷம் எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது. அனுமானமும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பிரத்யக்ஷம் அப்படின்னா, நான் அவரு உள்ள இருக்காரான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நான் காத்துட்டு இருப்பேன். அவர் உள்ளயே இல்லன்னா நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்லையே. அவர் நீங்க பார்த்துட்டு தான் நான் காத்துட்டு இருப்பேன்னு கூட நீங்க சொல்ல முடியாது. அவர பார்க்கிறதுக்கே அவர் உள்ள இருக்காரான்னு வேற யாராவது சொன்னா தான் உண்டு. அதே போல அனுமானமும் அவர் சப்பல பார்த்துக்கிட்டு, சரி சப்பல் இல்லைங்க. அப்ப அவரு இல்லன்னு நெனச்சிட முடியாது. அவரு சப்பல வேற எங்கேயாவது போட்டிருக்கலாம். காலணிய வேற எங்கேயாவது பின்புறத்துல போட்டிருக்கலாம். இல்ல அவரு காலணிய வந்து வீட்டுக்குள்ள எங்கேயாவது கூட வச்சிருக்கலாம். அதனால அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட முடியாது. இப்போ ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமான ஒருத்தர் வந்து, "ஐயா உள்ள இருக்காரு, காத்துட்டு இருங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம இருக்கிறது சப்த பிரமாணம். அப்புறம் ஐதீகம்லாம் நெறைய இருக்கு. இந்த மாரி ஒரு பல சப்த பிரமாணங்கள்ல பல ஞான பிரமாணங்கள்ல சப்த பிரமாணம் தான் முக்கியமா இருக்கு. வேதங்கிறது சப்த பிரமாணம். அது தெரிஞ்சுக்கணும். நமக்கு வேதவியாசர் குடுத்தது சப்த பிரமாணம்னு தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் கிருஷ்ணர பார்த்தது கிடையாது. கிருஷ்ணர் எப்படி இருப்பார் நம்மளால அனுமானமும் செய்ய முடியாது. ஆனா கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? அவர் எங்க வசிச்சார்? எந்த நேரத்துல எங்க தோன்றுனார்? அந்த மாரியான விஷயங்கள்லாம் தகவல்கள நமக்கு செவி வழியா, காது வழியா, வேதங்கள் மூலமா நமக்கு வந்தனால, வேதத்துக்கு சப்த பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம்னு பேரு. அப்போ வேதவியாசர் வந்து நமக்கு இந்த வேதத்த குடுத்திருக்காருன்னா, அவரும் அந்த குரு சிர பரம்பரை மூலமா நமக்கு இந்த வேத ஞானத்த குடுத்திருக்காரு. இப்ப நாரத முனிவர் சொல்றார், வேதவியாசர் நீங்க நல்லா வேத புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் இந்த பந்தப்பட்ட உலகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வேதத்த எழுதணும். அதற்காகத்தான் நீங்க நெறைய வேதத்த எழுதியிருக்கீங்க. ஆனா இந்த கட்டுண்ட உலகத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா, பகவானுடைய உத்தமமான குணங்கள கேட்காத வரைக்கும், பகவானுக்கு உருக்கிரமான்னு பேரு. உருக்கிரமா. கிரமா அப்படின்னா செயல்ன்னு அர்த்தம். உருக்கிரமான்னா பயங்கரமான செயல்கள். பகவான் ஏதாவது செயல் செய்யணும்னா ரொம்ப பெருசா செய்வார். அவருக்கு திருவிக்கிரமான்னு பேரு. விக்ரமா. ஏன் கிருஷ்ணருக்கு விக்ரம்னு பேரு அப்படின்னா, அவருடைய செயல்கள்லாம் அதிபயங்கரமான கிரமமா இருக்குமாம். இப்போ நம்ம நமக்கு தெரியும் பகவான் வாமன அவதாரம் எடுத்தாருன்னு. வாமன அவதாரத்துல 3 அடி நிலம் கேட்கறதுக்காக பலி சக்கரவர்த்திட்ட போனார். 3 அடி நிலம் நம்மளால எவ்வளவு எடுக்க முடியும்? இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு 3 அடிங்கிறது, நமக்கு அது 1 1/2 அடியிலே கூட முடிச்சிடலாம். இல்ல நமக்கு ஒரு 3 அடி அப்படின்னா, அது 3 அடியா தான் இருக்க முடியும். அதுக்கு மேல நம்மளால முடியாது. இல்லங்க ஒருத்தர் வந்து, "நீங்க 3 அடி நிலம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய அடி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்து, ஒரு கால்ல மிதிச்சு, இன்னொரு கால்ல தாவி, அப்படியே ஒரு 3 இது தாண்டுனா கூட, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 அடி, 25 அடி நம்மளால தாண்ட முடியும். நம்ம 3 அடின்னு சொல்லி, நான் பெருசா அடி எடுக்கிறேன்னு சொன்னா கூட, ஒரு 20 அடி, 25 அடி எடுக்கலாம். இல்ல உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு நீளத்தை தாண்டக்கூடியவர் இருந்தா கூட, அவர் ரொம்ப வேகமா ஓடுனா கூட, மேபி ஒரு 35 அடி, 40 அடி வேணா அவருடைய 3 அடியில தாண்ட முடியும். சரி, அப்படியே ஒரு 50 அடி ஒருத்தர் தாண்டுனா கூட வச்சுக்கலாம். 50 அடியில என்ன பெருசாயிட முடியும்? அது என்ன ஒரு பெரிய நிலமாயிடுமா என்ன? ஆனா, பகவானுக்கு இந்த பலி சக்கரவர்த்தி 3 அடி எடுத்துக்கோங்கன்னு கிராண்ட் பண்றார். பகவான் வந்து 3 அடி போதுங்கிறார். பலி சக்கரவர்த்தி 3 அடி அவருக்கு 3 அடி போதும் அப்படின்னு சொல்லிலாம் பலி சக்கரவர்த்தி நினைக்கல. பலி சக்கரவர்த்தி எத வேணாலும் கேளுங்க குடுக்குறேன்னு தான் சொன்னார். ஆனா பகவான் தான் எனக்கு 3 அடி போதும்ன்னு சொல்லிட்டார். நான் ஒரு பிராமணரா இருக்கேன். எனக்கு 3 அடி போதாது அப்படின்னா, உலகமே குடுத்தா கூட எனக்கு போகாம தான் போயிடும். நம்ம எப்பவுமே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனதுன்னு சொல்லுவாங்க. போதும்னா தான் நமக்கு வந்து நல்லது.
நமக்கு போதாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா எவ்வளவு கொடுத்தாலும் போதாததான் இருக்கும். அதனால எனக்கு 3 அடி போதும்னு அவரு சொன்னார். 3 அடி போதுமா? சரி பரவால்ல தர்றேன் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி 3 அடி நிலத்த பகவானுக்கு குடுக்குறார். ஆனா பகவானுடைய 3 அடி எவ்வளவு பெரிய அடி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அடியில கீழ்லோகங்கள் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ம். ஒரே அடிதான். பகவான் ஒரே அடிதான் வச்சாரு. அந்த ஒரே அடியிலேயே அது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 2வது அடி வைக்கும்போது மேலோகங்கள் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. பகவானுக்கு 2 பாதத்துல இந்த முழு பிரபஞ்சத்தையுமே பினிஷ் பண்ணிட்டார். இந்த முழு பிரபஞ்சமே அவருக்கு ஆக்சுவலி பத்தல. இந்த முழு பிரபஞ்சம் பத்தாம தான் அந்த பிரபஞ்சத்தையே அவருடைய கால்கள் கிழிச்சு அதுல இருந்து மேல ஓடின அந்த விரஜ நதி வந்து பூலோகத்துக்கு அவருடைய கால அலுமிட்டு கங்கையா மேல் லோகத்துல விழுந்து அதுக்கப்புறம் அது பூலோகத்துக்கு கங்கா நதியா வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ பகவான் வந்து அப்படிப்பட்ட கிரமங்கள் செய்யறதுனால அவருக்கு விக்ரமா அப்படின்னு பேரு. பகவானுக்கு உத்தம ஸ்லோகஸ்ய உருக்கிரமஸ்ய அப்படின்னு சொல்லி வேதங்கள் எல்லாம் புகழுது. அப்படிப்பட்ட பகவானுடைய புகழை கேட்காத வரைக்கும் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத நாரத முனிவர் சொல்றார். இப்ப வேதவியாசர் அதுதான் நான் 18 புராணங்கள்லாம் கொடுத்துட்டேனே. இந்த 18 புராணங்கள்ல நான் பகவானை பத்தின விஷயங்கள்லாம் நான் போட்டு இருக்கேனே. மகாபாரதம் இருக்கு. மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் எல்லாம் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி வியாசதேவரும் சொல்லலாம். நாரத முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தன்னிகரற்று பகவான புகழணும் அப்படிங்கிற. நீ தன்னிகரற்று பகவானுடைய அஹ், ஈடு இணையற்ற செயல்களை புகழல அப்படின்னா படிக்கக்கூடியவர்கள் திசை மாறி போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா இப்ப மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கு. கிருஷ்ணரும் மகாபாரதத்துல வர்றார். மகாபாரதம்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் கிருஷ்ணர் இருக்காருங்கிறது தெரியும், பகவத்கீதை இருக்காருன்னு தெரியும். ஆனா அதையும் தாண்டி மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அரசியல்கள், இல்ல அதுல இருக்கக்கூடிய கர்ம காண்ட விஷயங்கள், இல்ல அதுல இருக்கக்கூடிய புலனின்பச் செயல்கள், இதுதான் வருமே தவிர கிருஷ்ணர் பிரதானமா வரமாட்டார். கிருஷ்ணர் வந்து ஒரு சைடு சீன்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். மெயின் சீன்ல கிருஷ்ணர் இருக்க மாட்டார். அந்த மாதிரிதான் மகாபாரதம் வந்து இருக்கு. இப்படி நீ எழுதுன அப்படின்னா அவங்க எப்படி முழுக்க கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைவாங்க? அதனால நீ இப்படி வர்ணனை செஞ்சது வந்து அது வந்து ஒரு ஏதுவா இல்ல அப்படின்னு சொல்லி வியாசதேவரை நாரத முனிவர் கண்டிக்கிறார். இப்படி எல்லாம் செஞ்ச அப்படின்னா மக்கள் வந்து எப்படி அவங்க வந்து திடமா பக்தி பாதையில இருப்பாங்க, இல்ல திடமா எப்படி கிருஷ்ணனூர்ல இருப்பாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு புலனின்பம் தான் நாட்டமா இருக்கு. அப்போ அந்த புலனின்பத்துல சஞ்சலம் இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகமானது. ஆனா தற்காலிகமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த தற்காலிகமானத்துல சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசு எப்பவுமே தொந்தரவுல இருக்குமே. தொந்தரவு பட்ட மனசு வந்து எப்படி வந்து ஒரு கப்பல் கடல்ல இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே ஆடிட்டே இருக்கும். அந்த அது என்ன வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அலைகள் இருக்கு. அலைகள்ல எப்பவுமே நீங்க வந்து ஒரு தரையில நிக்கிறது போல நம்மளால ஒரு கடல்ல நிக்க முடியாது. தரைன்னா அப்படியே நம்ம ஸ்டெடியா நிக்க முடியும். ஆனா கடல் அப்படின்னா அலைகள் இருந்துட்டே இருக்கும். அந்த அலைகள்ல நீங்க ஒரு கப்பலை வச்சீங்க அப்படின்னா அந்த அலைகளோட சேர்ந்து கப்பலும் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஆடிட்டே இருக்கும். அது போலத்தான் இருக்கும். நம்ம வந்து பகவான பத்தியான விஷயங்கள் வந்து இப்படி மறைச்சு மறைச்சு கொடுக்கும்போது மக்களுக்கு இங்க அங்க இங்க அங்கன்னு ஒரு நிலையற்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்குமே தவிர நிலையா கிருஷ்ணனூர்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். வேதவியாசர் சொல்லலாம், நான் அதான் 18 புராணங்கள் கொடுத்திருக்கேன். அதுல மகாபாரதம், வேதாந்த சூத்திரம் கூட கொடுத்துட்டேனே. இதெல்லாம் கிருஷ்ண உணர்வை ஒருத்தவங்க தூண்டுறதுக்கு உதவி செய்யாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு தான் அடுத்த ஸ்லோகத்துல பதில் வருது. அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் நான் வாசிக்கிறேன். ஜுகுப்சிதம் தர்ம கிருதே அனுசாசத स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः यद्वाक्यतो धर्म इति तरस्थितो न मन्यते तस्य निवारणं जनः जुगुप्सितं धर्म कृते अनुशासतः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः यद्वाक्यतो धर्म इति
स्थितो न मन्यते तस्य निवारणं जनः जुगुप्सितं धर्म कृते अनुशासतः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः यद्वाक्यतो धर्म इति तरस्थितो न मन्यते तस्य निवारणं जनः. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் யாராவது படிக்கலாம்? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. எஸ். ஜுகுப்சிதம் நிச்சயமாக நிந்திக்கப்படுகிறது. தர்ம கிருதே மதம் என்னும் விஷயத்திற்காக அனுசாதச உபதேசம் ஸ்வபாவ ரக்தஸ்ய இயல்பான மனப்பாங்கு கொண்டுள்ளனர். மகான் உயர்ந்த வியதிக்கிரம தகாத யத் வாக்கியத யாருடைய உபதேசத்தின் கீழ் தர்ம மதம் இது இவ்வாறு இதர பொதுமக்கள் ஸ்தித மாறாத ந மாட்டார்கள் மன்யதே சிந்திக்க தஸ்ய அதனை பற்றி நிவாரணம் தடையை ஜன அவர்கள். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பொதுமக்கள் இயல்பாகவே சுகம் அனுபவிக்கும் சுபாவத்தை கொண்டுள்ளனர். மேலும் மதம் என்னும் பெயரில் நீர் அதற்கு தூண்டுகோலாகவும் இருந்திருக்கிறீர். இது நிச்சயமாக நிந்தனைக்குரியதும் தகாத செயலும் ஆகும். அவர்கள் உமது உபதேசங்களின்படி வழிகாட்டப்படுவதால் மதத்தின் பெயரில் அத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்வார்கள். தடைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். பொருளுரை. மகாபாரதத்திலும் மற்ற இலக்கியங்களிலும் பலன் கருதும் செயல்களை கட்டுப்பாடுகளுக்கேற்ப நிறைவேற்றுவது தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளது. இந்நூல்களின் அடிப்படையில் தான் ஸ்ரீல வியாசதேவர் வெவ்வேறு வேத இலக்கியங்களை தொகுத்துள்ளார். இது நாரதரால் இங்கு கண்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் பிறவிதோறும் நீண்டகால பௌதிக தொடர்பின் காரணத்தாலும் பழக்கத்தின் காரணத்தாலும் இயற்கையாகவே பௌதீக சக்தியை அடக்கி ஆளும் சுபாவத்தை கொண்டுள்ளனர். மனித வாழ்வை பற்றிய பொறுப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. இந்த மனித வாழ்வு மாயையின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாகும். வேதங்கள் பகவானை அடைவதற்காகவே உள்ளன. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் முடிவற்ற பிறவிகளை ஏற்றி வருகின்றன. இவை நிந்தனைக்குரிய ஒரு சிறை வாழ்வாகும். மனித பிறவி இச்சிறைப்பட்ட வாழ்வில் இருந்து விடுதலை அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பு. பகவானுடன் தனக்குள்ள உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதே மனிதனுக்குரிய ஒரே தொழிலாகும். இந்நிலையில் மதக்கடமைகள் என்னும் பெயரில் புலன் இன்பங்களை அடைய திட்டமிடுவதை ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது. மனித சக்தியை அவ்வாறு திருப்புவதானது வழிதவறி செல்லும் நாகரிகத்தை விளைவிக்கும். மகாபாரதம் முதலான நூல்களில் உள்ள வேத விளக்கங்களுக்கு ஸ்ரீல வியாசதேவர் தான் பிரமாணமாவார். மேலும் ஏதோ ஒரு விதத்தில் புலனின்பத்தை அவர் ஊக்குவித்திருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாகும். ஏனெனில் பௌதீக பந்தத்தில் ஆழ்த்திவிடும் பௌதீக செயல்களை துறக்க சம்மதிக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மதம் என்னும் பெயரில் இத்தகைய பௌதிக செயல்கள், யாகம் என்னும் பெயரில் மிருகங்களை பலியிடுவது தீவிரமடைந்த போது பகவான் புத்தராக அவதரித்து மதத்தின் பெயரில் செய்யப்படும் மிருக பலியை நிறுத்துவதற்காக வேதங்களின் பிரமாணத்தை மறுத்தார். இதை முன்னதாகவே கண்டறிந்த நாரதர் இத்தகைய இலக்கியங்களை உபயோகமற்றவை என ஒதுக்கினார். மாமிசம் உண்பவர்கள் மதத்தின் பெயரில் ஏதோ ஒரு தேவர் அல்லது தேவதையின் முன் இன்னும் தொடர்ந்து மிருகபலியை செய்து வருகின்றனர். ஏனெனில் சில வேத நூல்களில் இத்தகைய கட்டுப்பாடான யாகம் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. மாமிசம் உண்பதை ஊக்குவிக்காத முறையில் அவை சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அத்தகைய மதச்சடங்குகள் படிப்படியாக மறைக்கப்பட்டு கசாப்பு கூடங்கள் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன. உண்மையில் வேத சடங்குகளை விவரிக்கக்கூடிய நிலையில் உள்ள மற்றவர்களிடமிருந்து கேட்டறிய மூடர்களான பௌதிகவாதிகள் அக்கறை கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மதாஜி வேற யாராவது படிங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் வாசிக்கிறேன். பல நூல்களை எழுதுவதாலோ பொருள் சேர்ப்பதாலோ அல்லது ஜனத்தொகையை அதிகரிப்பதாலோ வாழ்வின் பூரணத்துவத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டது. ஆனால் துறவினால் மட்டுமே அதை அடைய முடியும். இத்தகைய உபதேசங்களை கேட்பதில் பௌதிகவாதிகள் அக்கறை காட்டுவதில்லை. அங்கவீனத்தால் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்க இயலாதவர்களுக்கு அல்லது குடும்ப வாழ்வில் வெற்றியடைய தவறியவர்களுக்குத்தான் இந்த பெயரளவையான துறவு வாழ்வு தேவைப்படுகிறது என்று அவர்கள் கருதுகின்றனர். சந்தேகமின்றி மகாபாரதத்தை போன்ற சரித்திரங்களில் பௌதீக விஷயங்களுடன் ஆன்மீக விஷயங்களும் உள்ளன. பகவத்கீதையும் பகவத்கீதையும் மகாபாரதத்தில் தான் இருக்கிறது.
ஒருவர் மற்றெல்லா செயல்களையும் கைவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதுதான் பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும். மகாபாரதத்தின் நோக்கமும் அதுதான். ஆனால் பௌதீக தன்மைகளை கொண்டவர்கள் மகாபாரதத்தில் முக்கிய விஷயமாக உள்ள பகவத்கீதையில் கருத்தை செலுத்துவதற்கு பதிலாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல், பொருளாதாரம் மற்றும் பொதுநல சேவை ஆகியவற்றால் அதிகமாக கவரப்படுகின்றனர். வியாசதேவரின் இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நாரதரால் நேரடியாக கண்டிக்கப்படுகிறது. பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை உணர்ந்து தாமதமின்றி அவரிடம் சரணடைவதுதான் மனித வாழ்வின் முக்கிய தேவையாக இருக்கிறது என்பதை நேரடியாக குறிப்பிடும்படி நாரதர் அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். ஒரு குறிப்பிட்ட வகையான நோயால் துன்புறும் நோயாளி ஒருவன் அவனால் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை உண்பதில் எப்பொழுதுமே ஆவல் உள்ளவனாக இருக்கிறான். சாப்பிடக்கூடாத உணவை அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம் என்று மருத்துவ நிபுணர் அவனுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. பலன் கருதும் செயலில் பற்று கொண்டுள்ள ஒருவனை அவனுடைய தொழிலை செய்வதில் இருந்து தடுத்துவிடக்கூடாது. ஏனெனில் அவன் படிப்படியாக தன்னுணர்வு நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக தன்னுணர்வை பெறாத வரட்டு தத்துவவாதிகளுக்கு சில சமயங்களில் இது பொருந்துவதாக இருக்கிறது. ஆனால் பக்தி வழியில் உள்ளவர்களுக்கு அவ்வாறு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கே தோன்றலாம், மத்த புத்தகங்கள் இருக்கே அதுவும் வேதம் தானே, 18 புராணங்கள் இருக்கு அதுவும் வேதம் தானே, ரிக்கி, யஜுரு, சாம, அத்தர்வா இருக்கு அதெல்லாம் வேதங்கள் தானே, மகாபாரதம் வேதம் தானே, வேதாந்த சூத்திரம் இருக்கு அது எல்லாமே வேதம் தானே, தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு அதுவும் வேதம் தானே, எல்லாமே வேதம் தான். வேதத்துல கிருஷ்ணரே கூட கீதையில வேதைஷ்ட சர்வே ரகம் ஏவ வேத்யோ வேதாந்த வேதவித் ஏவச்சாகம், வேதத்தால் என்னதான் புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப வேதங்கிறது கிருஷ்ணரை காமிக்கிறதுக்கு தானே இருக்கு. அப்ப அந்த வேதத்துல எல்லாம் என்ன குறை, அந்த வேதத்தை படிக்கிறனால என்ன ஒரு பிரச்சனை, ஏன் நாரத முனிவர் இப்படி கண்டிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நாரத முனிவர் சொல்றார், ஜுகுப்சிதம் தர்ம கிருதி அனுசாசத ஸ்வபாவ ரக்தஸ்ய மகான் வதிக்ரமஹா யத் வாக்கியதோ தர்ம இதி தரஸ்திதோ ந மன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹ. ரொம்ப அருமையா சொல்றார் அவர் சொல்றார், பொதுவாவே சுபாவ ரக்தஸ்ய, நமக்கெல்லாம் ஒரு சுபாவம் இருக்கான். இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம். என்ன சுபாவம்? உண்மையிலேயே நமக்கு சுபாவம் கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ற நமக்கு சுபாவம். சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, ஜீவேர ஸ்வரூபஹயா கிருஷ்ணர நித்யதாஸ், நம்மளுடைய ஸ்வரூபமே கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுதான் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும், நம்மளுடைய நம்மளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா விஷ்ணுக்கு தொண்டு பண்றதுதான் அப்படின்னு சொல்லி பிரகலாதரும் சொல்றார். நமக்கு அதுதான் சுபாவம். ஆனா இந்த கட்டுண்ட நிலையில நம்முடைய சுபாவம் என்னவா இருக்கு அப்படின்னா, புலன்களை எப்படி திருப்தி பண்ணலாம், எப்படி என்னுடைய ஸ்தூல புலன்கள் இல்ல சூக்ஷ்ம புலன்கள். இப்ப நமக்கு உடல்ல நிறைய புலன்கள் இருக்கு. உடல்னாலே புலன்களின் கூடாரம் தான். சூக்ஷ்ம சரீரத்திலையும் மனம் அப்படிங்கிற ஒரு புலன் இருக்கு. ஸ்தூல சரீரத்துல நிறைய புலன், இப்ப கண்ணு, காது, மூக்கு, செவி, கை, காலு எல்லாமே புலன்கள் தான். கண்ணு எனக்கு இதை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை அப்படின்னு சொல்லும். நாக்கு இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை இதுல கலந்து இது இப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாம்னு சொல்லும். மூக்கு நறுமணமான விஷயங்கள்லாம் வேணும் வேணும்னு சொல்லும். காது இதை கேளு அதை கேளு, இந்த படத்துல இதை கேளு அந்த பாடல் கேளு அப்படின்னு சொல்லி அது சொல்லும். ரொம்ப ஒரு உடலுக்கு நல்ல ஒரு சுகமான விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லி இந்த உடலுடைய ஸ்கின்னா தோல் சொல்லும். கை இதை செய்யணும் அதை செய்யணும்னு செய்யும். கால் இங்க ஓடு அங்க ஓடுன்னு சொல்லும். இந்த மாதிரி எல்லா புலனின்ப பொருட்களுமே புலன்கள் எல்லாமே அத அனுபவிக்கிறதுக்காகவே ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த கட்டுண்ட ஆத்மா இந்த உடலை எடுத்தக்கப்புறம் அதோட சுபாவம் இந்த உடலை திருப்தி பண்றதுன்னு ஆயிப்போச்சு. உண்மையிலே ஒரு ஆத்மாவோட சுபாவம் கிருஷ்ணரை திருப்தி பண்ணணும்னு சொல்லி இருக்கணும்.
ரிஷிக்கேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. பக்தி அப்படின்னா நம்மளுடைய உண்மையான சுபாவத்துல இருக்கிறது தான் பக்தி. நம்மளுடைய புலன்களுக்கு எஜமானரான ரிஷிகேஷருக்கு தொண்டு பண்றதுதான் உண்மையானது. அதுதான் பக்தின்னு அழைக்கப்படுது. ஆனா இந்த கட்டுண்ட வாழ்க்கையில நம்மளோட சுபாவமே மாறி போச்சு. நம்மளுடைய புலன்களை திருப்தி பண்றதுதான் நம்முடைய சுபாவமா இருக்கு. அதனாலதான் இங்க நாரத முனிவர் சொல்றார், சுபாவ ரக்தஸ்ய ஜுகுப்சிதம் தர்ம கிருதே அனுசாசத. என்னத்த நீ பெருசா தர்மத்தெல்லாம் எழுதிட்டேங்கிற நீயே, உன்னுடைய அந்த தர்ம கிருதம் அனுசாசத, உன்னுடைய தர்மோபதேசங்கள்லாம் ரொம்ப கண்டிக்க கூடியது அப்படிங்கிறார். ஜுகுப்சிதம்னா மிகவும் கண்டனம் தெரிவிக்கக்கூடியது அப்படிங்கிறார். நம்ம சொல்றோம் வேதவியாசர் அவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு. நாரத முனிவர் நீ எழுதின எல்லாத்தையுமே நான் ரொம்பவும் கண்டிக்கிறேங்கிறார். ஏன் அப்படின்னா ஸ்வபாவ ரக்தஸ்ய மகான் வதிக்கிரமஹா. நீ எல்லா புத்தகத்திலயுமே இதெல்லாம் செய்யுங்க, இதை செஞ்சா அது கிடைக்கும், இதை செஞ்சா இது கிடைக்கும். வேதம் எல்லாமே பொதுவே சொல்லுவாங்க, வேதங்கள்ங்கிறது கல்பத்தரு போல நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வேதத்தை போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அழகான மனைவி வேணுமா, அதுக்கு இந்த வழிபாடு செய்யுங்க, இந்த தேவரை வழிபாடு செய்யுங்கன்னா அழகான மனைவி கிடைச்சிருவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு இந்த தேவரை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு அது கிடைச்சிரும். உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வேணுமா, இதெல்லாம் நீங்க செய்யுங்க. நல்ல ஒரு புத்திர பாக்கியம் வேணுமா, இதை செய்யுங்க. நல்ல செல்வம் வேணுமா, இந்த வழிபாடு செய்யுங்க. நல்ல உங்களுக்கு ஆரோக்கியம், நல்ல ஒரு உடல் நலம் வேணுமா, அதுக்கு இதை செய்யுங்க. நாட்டுக்கே தலைவர் ஆகணுமா, ரொம்ப பெரிய ஒரு பதவி வேணுமா, இதை செய்யுங்க. அப்ப நம்மளுடைய ஹிந்து மதம், சனாதன தர்மம் சொல்லக்கூடிய பாக்குறோமே, எத்தனையோ தேவர் வழிபாடு எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஏற்கனவே ஒரு கடவுள்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் பல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் போன ஸ்லோகத்துல பிரபுபாதரே பொருள் எழுதுறார், பாகவதத்தை தவிர வேதவியாசர் வேற எதையுமே எழுதியிருக்க கூடாது. வேற புத்தகத்தை எழுதுனாலே ஏற்கனவே பல கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. எல்லாம் ஒரே கடவுள்னு வேதம் சொல்லுது. ஆனா எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. பாகவதம் மட்டும் இருந்திருந்ததுன்னா யாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்னு புரிந்து கொள்வாங்க. இப்ப பல வேதம் இருக்கு, பல கடவுள்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர்னு சொன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், இந்த வேதத்துல அப்படி இல்ல சொல்லியிருக்கு, அந்த பத்தில இப்படி சொல்லியிருக்குல்ல. எல்லா புத்தகத்திலயும் எது சொல்லியிருந்தாலுமே இறுதியில பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை போய் முடியுது வேதங்கள்லாம். மத்வாச்சாரியார் சொல்றது போல, வேதைச்ச ராமாயணே சைவ பாரதே ததா ஆதி அந்தவந்த மத்தியேச்ச ஹரி சர்வத்ர கீயதே. நீங்க வேதம் 4 எடுத்தாலுமே சரி, ராமாயணத்தை எடுத்தாலும் சரி, மகாபாரதத்தை எடுத்தாலுமே சரி, புராணங்களையும் எடுத்தாலும் சரி, ஆதிலையும் சரி, மத்தியிலையும் சரி, அந்தியம் முடிவுலையும் சரி, ஹரியுடைய புகழ் தான் முழுமையா இருக்குன்னு சொல்லி மத்வாச்சாரியர் சொல்றார். வேதத்துல அதுதான் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆனா மக்களுக்கு எதை வேணுமோ அதை மட்டும்தானே அதை எடுக்கிறாங்க. இதுக்கு அர்த்த குக்குத்தி நியாயம்னு பேரு. நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிட்டா இதுதான் பிரச்சனை வரும். மக்கள் அப்படி இருக்கிறனால புலனின்பத்தை மையமாவே வைத்துக்கொண்டு புலனின்ப செயல்களை மட்டுமே அனுஷ்டானம் பண்ணக்கூடிய உபதேசங்களை எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் வேதவியாசர் சொல்றார், என்ன ஜுகுப்சிதம் தர்ம கிருத்தே அனுசாசத. நான் ரொம்பவும் கண்டிக்கிறேங்கிற, இந்த மாதிரி தர்ம சாஸ்திரங்களை நீ கொடுத்துட்டேன்னு சொல்ற அந்த உபதேசங்கள்லாம் ஏற்கனவே அவங்களுடைய சுபாவத்தை அதிகரிக்கக்கூடியதா ஆகி போச்சுங்கிற. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலபிரபா இங்க சொல்றது போல, மக்களுக்கு ஏற்கனவே மாமிசம் சாப்பிடுறதுல கட்டுண்டாத்மாக்கள் விருப்பம் இருக்கு. இப்போ மாமிசம் சாப்பிடுறதுக்கான ஒரு வழிமுறை நீங்க போட்டிருக்கீங்க வேதத்துல. வேதவியாசர் எப்படி போட்டிருக்கார், நீங்க இந்த மாதிரி காளி பூஜை பண்ணலாம், அமாவாசை அன்னைக்கு நீங்க ஒரு விலங்கு பலி கொடுக்கலாம், அதற்கு இந்த வழிமுறை எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஏற்கனவே அவங்களுக்கு மாமிசம் சாப்பிட விருப்பம் இருக்கு. அப்போ மாமிசம் சாப்பிடுறதுக்கான விதிமுறைகள் எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்களே தவிர அதற்கான கட்டுப்பாடு விதிகளை பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கு. மாமிசம் சாப்பிட்னா கூட அதற்கான வழிமுறைகளை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வேதத்துல அந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் மக்களுக்கு புலனின்பம் தானே விருப்பமா இருக்கு. ரூல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலதான் நாரத முனிவர் சொல்றார்,
ஏற்கனவே அவங்களுக்கு புலனின்பம் தான் நாட்டமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கல்யாணம். மக்களுக்கு காமத்துல ஏற்கனவே ஈடுபாடு ஜாஸ்தி. நம்ம எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பத்துல நெறைய குழந்தைகள பெற்றெடுத்து நல்ல சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே காமம் இருக்கு. அ காம வாழ்க்கையில ஈடுபடணும்னு ஒரு ஆசை இருக்கு. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு வகையில ஒரு விலங்கு வாழ்க்கை போல வாழாம, பொறுப்பான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து, இறுதியில வனப்பிரஸ்தம் எடுத்து, சந்நியாசம் எடுத்து கிருஷ்ணர் அடையணும் அப்படிங்கிற விதிமுறை இருந்தா கூட, கல்யாணத்த மட்டும் தான் மக்கள் எடுத்துக்கிடுவாங்க. வனப்பிரஸ்தம், சந்நியாசத்த பத்தி எடுக்கவே மாட்டாங்க. சாஸ்திரத்துல பஞ்சசோர்த்வம் வனம் விரஜேத்ன்னு இருக்கு. 50 வயசு ஆச்சுன்னா வீட்ட விட்டு வெளிய போயிரணுமா. வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வீட்டுல இருந்தா அது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு இது கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனா மக்கள் 50 வயசு ஆனாலுமே சரி, ஒரு 30 வருஷத்துக்கு குடும்பத்துக்கு நல்லா உழைச்சிருப்பாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு குடுத்திருப்பாங்க. 50 வயசுக்கு அப்புறம் அந்த வீட்ல வளர்ந்தவங்க, வளர்ந்த பையனோ, வளர்ந்த பெண்ணோ, அப்பாவையோ, அம்மாவையோ கண்டுக்கிடவே மாட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்தாங்கங்கிறத கண்டுக்கிடவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஒரு வீட்ல இருந்து ஒரு நாய் இருக்கு அப்டின்னா, அதுக்கு நாய்க்கு வேண்டிய உணவு மட்டும் குடுத்துட்டு நம்ம அத கண்டுக்கிடாம இருப்போம் இல்லையா? அதுபோல தான் வயதானவர்களையும் வீட்ல கண்டுக்கிடுவாங்க. அப்படி ஒரு வீட்ல வாழ்ந்தாலும் வாழ்வாங்களே தவிர, கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையறதுக்கு வீட்ட விட்டு வெளில வரவே மாட்டாங்க. வெட்கம் பட்டு எல்லாம் விட்டுட்டு, அ அந்த மாரி ஒரு வாழ்வுக்கான ஒரு வாழ்வ கூட மக்கள் எடுத்துக்கிடுவாங்களே தவிர, ஒரு வெட்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு சூடு சொர்ணை இல்லாம என்னுடைய குடும்பஸ்தர்கள்லாம் என்ன திட்டுனா கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த வீட்ல இருப்பாங்களே தவிர, வீட்ட விட்டு வெளில வந்து பகவான் ஹரிய நாடி போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரவே வரமாட்டேங்குது. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் இருக்கு. நீங்க இந்த மாரி இப்படி கல்யாணம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப மங்களகரமானது, அனுகூல்யமானது. இதற்கான இந்த மாரியான செயல்கள்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நாதமுனி என்ன சொல்றாருன்னா, புலனின்பத்துக்கான செயல்கள வேதவியாசர் நீங்களே குடுத்தனால, உங்க பேர சொல்லி அவங்க புலனின்பத்துல ஈடுபடுவாங்கங்கிறாரு அவர். ம். அங்க அதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? ஆ யத் வாக்கியதோ தர்ம இதித்தரஸ்திதோ ந மன்யதே தஸ்ஸ நிவாரணம் ஜனஹ. அவர் சொல்றார், யத் வாக்கியத உங்களுடைய உபதேசத்தை வைத்துக்கொண்டு வேதவியாசர் தான் இத சொல்லியிருக்கார். வேதவியாசர்ல அவர்தான் தர்மம் படி கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வேதம் படி மாமிசம் சாப்பிடலாம். எப்படி வேதம் படி நம்ம அ அது என்ன சூதாட்டத்துல ஈடுபடலாம். சூதாட்டத்த விட குறிப்பா அ சாராயம் குடிக்கிறதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. பானம் அப்படின்னு. அதை எப்படி நம்ம மதத்த வைத்துக்கொண்டு அதெல்லாம் செய்யலாம். அப்படின்னு சொல்லி வேதவியாசர மேற்கோள் காட்டி புலனுணர்வுல ஈடுபடுவாங்க. நிவாரணம் ஜனக இப்ப வேதத்துல நிவாரணம்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி நெறைய சொல்லியிருக்கும். ஆனா அந்த நிவாரணத்த எல்லாம் அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. இத செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அதெல்லாம் அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. எது செய்யுன்னு புலனின்பத்துக்காக சொல்லப்பட்டிருக்கோ, அத மட்டும் வேதவியாசோட பேர பயன்படுத்தி அவங்க ஈடுபடுவாங்க. அப்படிங்கிறத இங்க நாரத முனிவர் சொல்றார். அதனால தான் அ நாரத முனிவருக்கு இந்த அளவுக்கு அவர் கண்டிக்கிறார். ஏன்னா, ஏற்கனவே மக்களுக்கு மாமிசம் சாப்பிடுறதுல தானே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. ஏற்கனவே புலன்பத்துல ஈடுபடக்கூடிய இந்த கல்யாண வாழ்க்கையில தானே ஈடுபாடுலாம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, எப்படி நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எழுதலாம்? அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ரொம்ப பயங்கரமா கண்டிக்கிறார். இது இந்த ஸ்லோகம். யத் வாக்கியதோ தர்ம இதித்தரஸ்திதோ. அதனால நாரத முனிவர் ரொம்ப தெளிவா சொல்றார். ரொம்ப பெரிய ஒரு தவறு செய்து விட்டீர்கள். அப்படின்னு சொல்லி வியாசதேவர்கிட்ட சொல்றார். மக்கள் உங்கள ஒரு அதிகாரியா ஏற்றுக்கொண்டு, நாம செய்யக்கூடிய செயல் சரி அப்படிங்கிறதுல ரொம்ப திடமா அத செய்வார்கள். நீங்க "ந மன்யதே தஸ்ய நிவாரணம்"
மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருந்தா அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க அவங்க. எப்படி இந்த ஸ்ரீல பிரபுபாத் வந்து ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு 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 விவாதம் வைத்திருந்தார். அப்போ அந்த விவாதத்துல அந்த கிறிஸ்துவ பாதிரியார் சொல்றார், கேக்குறார், நம்ம ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது? ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரே, அவர் கூட தான் மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சாப்பிட்டான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னா, அத அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் மாமிசம் சாப்பிட்டார்ன்னு பாக்குறாங்களே தவிர, ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு விலங்கை கொல்லக்கூடாது, உயிரை கொல்லக்கூடாதுங்கிறத பார்க்க மாட்டாங்க. இப்ப எதை வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நம்ம வந்து எல்லாரும் ஜீசஸ்க்கு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அவர் போல நகல் செய்ய முடியுமா? நம்ம வந்து நமக்கு ஜீசஸ் கிரைஸ்டோ, இல்ல நம்முடைய குருவோ, கிருஷ்ணரோ நமக்கு என்ன உபதேசங்கள் குடுத்தாங்களோ, அத நம்ம வந்து கடைபிடிக்கணும். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாருடைய பாவத்தையும் எடுத்துக்கிட்டார். அத நம்மளால எடுத்துக்கிட முடியுமா? அவர் மாமிசம் சாப்பிட்டார்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனா அவரோட எல்லாரோட பாவத்தை எடுத்தார்ன்னு சொல்றாங்க. அத எடுப்போமா? அத எடுக்க மாட்டோம். அப்போ நமக்கு கிருஷ்ணரோ, நம்முடைய ஆச்சாரியர்களோ, அவங்க நமக்கு என்ன உபதேசம் குடுத்தாங்களோ அதான் எடுக்கணும். இப்போ நமக்கு வேதவியாசர் எதை கடைபிடிக்கணும்னு சொன்னா அத நம்ம கேட்கணும். அவர் அத செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது வந்து சரி கிடையாது. இப்ப அதனாலதான் இங்க நாரத முனிவர் வந்து சொல்றார். நீங்க நல்லா சொர்க்கலோகத்துக்கு எப்படி போகலாம்னு சொல்லி நிறைய வேதத்தை கொடுத்துட்டீங்க. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, எம்மிமாம் புஷ்பிதம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சிதஹ வேதவாத ரதப்பார்த்த நானிய ஸ்திதி வாதினகன்னு கிருஷ்ணகீதையில சொல்றார். வேதங்கள் முழுக்க நல்ல மலர் சொற்கள்லாம் இருக்கு. அந்த மலர் சொற்கள்லாம் கேட்டு மேல சொர்க்கலோகங்கள்ல போய் வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்லி வேதத்தை நினைச்சு நிறைய கர்மகாண்டிகள்லாம் நிறைய யஜ்ஞம் செய்து மேலோகத்துக்கு போறாங்களாம். இப்ப அதெல்லாம் வேதர் கொடுத்துட்டார். ஏற்கனவே அவங்க புலன்பம் தான் நாட்டமா இருக்கு. மேலோகத்துல போய் நல்லா ஆயிரக்கணக்கான வருஷம், லட்சக்கணக்கான வருஷம் அழகான பெண்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம அனுபவிக்கலாம். அப்படிங்கிற விஷயங்கள்ல வேதத்துல பார்த்துட்டாங்க அப்படின்னா, யாருக்கு இத கைவிடணும்னு தோணும்? நம்ம புலன் இன்பம்ங்கிறது கண்டிக்கக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் முழுக்க தேவலோகத்துல கூட தொடர்ச்சியான ஒரு இன்பம் கிடையாது. இந்திரன் முதற்கொண்டு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறாருங்கிறது பார்க்கிறோம். ஆனாலும் மேலோகத்துல இருக்கக்கூடிய இன்பத்தை பத்தியான வர்ணனைகள்லாம் சொல்லிட்டு, இந்த மாரி காரியங்கள்லாம் செஞ்சா மேலோகங்கள் போலாங்கிறதையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, எல்லாரும் அதுக்குத்தான் ஓடுவாங்களே தவிர, அந்த நிவாரண ஜனகத்துக்கு வரவே மாட்டாங்க. நம்ம போய் அனுபவிச்சுக்கலாம். அனுபவிக்கிறவங்க நல்லா அனுபவிச்சுக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் நெறைய பேர்ட்ட வந்து அ நம்ம இப்படி ஒரு காமத்திலே ஈடுபட்டு, பாவ வாழ்க்கையில ஈடுபடும்போது, அடுத்த பிறவி நம்ம ஏதாவது ஒரு விலங்கா பிறந்துருவோம். ஏதாவது ஒரு பறவையா பிறப்போம். நமக்கு வந்து காம இச்சை மேல அதிகமான ஒரு நாட்டம் இருக்குன்னா, அடுத்த பிறவி ஏதாவது புறாவா பிறப்போம். அந்த புறாவா பிறந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேணா நம்ம நல்லா காம வாழ்க்கையில ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் சரி சந்தோஷம் தானே. 10 மணி நேரம் வாழ்க்கையில ஈடுபடலாமா? அப்ப நான் வந்து ஒரு புறாவா கூட பறந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே புலனின்பம் தான் நாட்டமா இருக்கு. அந்த புலனின்பத்த வேதமே செய் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா, இப்ப அந்த வேதத்தை மேற்கோள் காட்டி எப்படி அவங்க வந்து அதெல்லாம் கைவிடுவாங்க? அதனாலதான் இங்க நாரத முனிவர் சொல்றார். ஒரு அதிகாரியா பயன்படுத்திக் கொண்டு அவங்க கிருஷ்ண பக்திக்கே வரமாட்டாங்க. வெறும் புலனின்பத்திலே ஈடுபடுவாங்க. புலனின்பத்தில ஈடுபட்டா கூட நிவாரணத்த மறக்கறனால, பாவ காரியங்கள் ஈடுபடுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களையுமே நீங்க நல்லா செஞ்சு குடுத்துட்டீங்க. அதனால இது நல்லது கிடையாது. இது தவறு. தர்மார் இது வந்து கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்ப இத சொல்லி நம்ம இப்ப அடுத்த ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாமான்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லோகம் வாசிச்சுட்டு நம்ம அந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். विचक्षणोऽस्यार्हति वेदितुं विभोर् अनन्तपारस्य निवृतः सुखम् प्रवर्तमानस्य गुणैरनात्मनस्तथो भवान् दर्शय चेष्टितं विभोः वार्तिक वार्ते अर्थम ஹரே கிருஷ்ணா. விசக்ஷணக மிகுந்த திறமை வாய்ந்த அஸ்ய அவரின் அர்ஹதி தகுதி பெற்றுள்ளார் வேதித்தும் அறிவதற்கு விபோகோ பகவானை
அனந்தபாரஸ்ய எல்லையற்றவரின் நிவிருதித்தக ஓய்வு பெற்ற சுகம் பௌதிக சுகம் பிரவர்த்தமானஸ்ய அதில் பற்று கொண்டிருப்பவர்கள் குணைகி பௌதிக குணங்களால் அனாத்மனக ஆன்மீக அறிவற்ற தத்தக ஆகவே பவான் மேன்மை மிக்கவரான நீங்கள் தர்ஷய வழிகளை காட்ட சேஷ்டிதம் செயல்கள் விபோகோ பகவானின் மொழிபெயர்ப்பு பரமபுருஷர் எல்லையற்றவர் ஆவார். பௌதிக சுகங்களை துறந்தவர்தான் ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவர் ஆவார். எனவே ஜடப்பற்றின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகளின் மூலமாக ஆன்மீக தன்னுணர்வுக்கான வழிகளை நீர் காட்ட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா? பொருளுரை. மத விஞ்ஞானம் குறிப்பாக அது பகவானின் தெய்வீக இயற்கையை பற்றியதாக இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. அது பௌதிக செயல்களின் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருப்பவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்தினால் பௌதிக செயல்களில் இருந்து கிட்டத்தட்ட முழுமையாக விலகியவர்களான மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் மட்டுமே இப்பெரும் விஞ்ஞானத்தை கற்பதற்கு அனுமதிக்க முடியும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவர் மட்டுமே ஆன்மீக தன்னுணர்வில் புகும் தகுதி பெறுகிறார் என்று பகவத்கீதை தெளிவாக கூறுகிறது. மேலும் அத்தகைய ஆன்மீக தன்னுணர்வு பெற்ற பல ஆயிரக்கணக்கான மக்களில் சிலரால் மட்டுமே இறைவனின் உருவ அம்சத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எனவே பகவானுடைய தெய்வீகமான செயல்களை விவரிப்பதன் மூலமாக இறை விஞ்ஞானத்தை நேரடியாக விளக்கும்படி நாரதர் வியாசதேவருக்கு அறிவுரை கூறினார். வியாசதேவர் இவ்விஞ்ஞானத்தில் நிபுணரும் பௌதிக இன்பத்தில் பற்றற்றவரும் ஆவார். எனவே அவர்தான் இதை விளக்குவதற்கு சரியான நபராவார். மேலும் வியாசதேவரின் புதல்வராகிய சுதேவ கோஸ்வாமி தான் அதை பெறுவதற்குரிய சரியான நபராவார். ஸ்ரீமத் பாகவதம் தான் மிகச் சிறந்த மத விஞ்ஞானமாகும். இதனால் பாமர மக்களுக்கிடையில் அது மருந்தை போல் செயற்படக்கூடியதாகும். பகவானின் தெய்வீகமான செயல்களை அது கொண்டிருப்பதால் அதற்கும் பகவானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இந்நூல் உண்மையாகவே பகவானின் ஒரு இலக்கிய அவதாரமாகும். எனவே சாதாரண மனிதர்களால் பகவானுடைய லீலைகளை பற்றிய கதைகளை கேட்டறிய முடியும். இவ்வாறாக பகவானுடன் தொடர்பு கொண்டு பௌதிக நோய்களிலிருந்து படிப்படியாக அவர்களால் தூய்மை பெற முடியும். திறமை மிகுந்த பக்தர்களாலும் கூட குறிப்பிட்ட காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப பக்தர் அல்லாதவர்களை மாற்றுவதற்குரிய மிகச் சிறந்த வழிகளையும் மார்க்கங்களையும் கண்டுபிடிக்க முடியும். பக்தி தொண்டு சுறுசுறுப்பு மிக்க ஒரு செயலாகும். அதை பௌதிக சிந்தனை கொண்ட மக்களின் மந்தமான மூளைக்குள் செலுத்துவதற்குரிய தகுதி வாய்ந்த வழிகளை திறமை மிகுந்த பக்தர்களால் கண்டுபிடிக்க முடியும். பகவத் பக்தர்களின் இத்தகைய தெய்வீகமான செயல்களால் முட்டாள்களான பௌதிகவாதிகளின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் இவ்விஷயத்தில் பெரும் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினர். அதே வழியை பின்பற்றுவதன் மூலமாக சச்சரவுகள் நிறைந்த இந்த யுகத்தின் பௌதிகவாதிகளை அமைதியான வாழ்வுக்கும் தெய்வீக தன்னுணர்வு நிலைக்கும் கொண்டு வர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ். சோ பிரபுபாத் அருமையான ஒரு முடிவுரை நம்ம கொடுத்திருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் இது அற்புதமான மத சார்ந்த இலக்கியம். இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கூட இது ஒரு மருந்து போல ஒரு செயல்ல ஈடுபடுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா மருந்து எடுத்தோம்னா நோய் போயிடுது. நமக்கு இயற்கையாவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது. நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போறோம், மருந்து கொடுக்குறார், மருந்து எடுக்கிறோம், நோய் போயிடுது. அதே போலதான் நம்ம இப்ப பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நோயில இருக்கும். ஸ்ரீமத் பாகவதங்கிற அந்த ஒரு மருந்து எடுக்கும் போது நமக்கு இந்த பௌதிக அஞ்ஞானம்ங்கிற நோய் போய் நம்ம தெளிவான ஒரு நிலைக்கு வரும். எப்பவுமே நம்ம நோய் சார்ந்த ஒரு நிலையில இருக்கும்போது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு நல்ல உணவு சாப்பிடனா கூட நோய் இருக்கும்போது அந்த உணவு கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. நம்ம ஒரு விளையாடணும்னு நினைச்சா கூட நோய் இருக்கும்போது அந்த விளையாட்டு மேல கூட ஒரு பெரிய ஒரு நாட்டமே வர்றதே கிடையாது. எல்லாருமே வாடா வாடா விளையாடலான்னு கூப்பிட்டா கூட நமக்கு நோய் இருக்கும்போது அந்த விளையாட்டு கூட நமக்கு அதுல ஒரு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. அப்போ நோயில இருந்து வெளியே வரணும். அப்பதான் நம்மளுடைய ஒரு இயற்கையான ஒரு உண்மையான சுபாவத்துல இருக்க முடியும்.
அந்த உண்மையான இயற்கையான நிலைக்கு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்க போது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க முழுக்க பகவானுடைய புகழ பாடக்கூடியது. பகவானுக்கு இந்த இடத்துல அனந்த பாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனந்த பாரா அப்படின்னா எண்ணிலடங்காதவர்ன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட எண்ணிலடங்காத ஒரு நபர் ரொம்ப திறமைசாலியான ஒருத்தர் தான் எழுத முடியும். அது உனக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி இங்க நாரத முனிவர் வேதவியாசர் சொல்றார். உங்களுக்கு எந்த விதமான பௌதிக பற்றும் கிடையாது. நீங்க ரொம்ப ஒரு நிபுணத்துவம் கொண்டவர். உங்களால பகவான பத்தியான இந்த அனந்த பாராவ பத்தியான விஷயங்கள அற்புதமா எழுத முடியும். எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, இப்படிப்பட்ட அந்த பகவான பத்தியான விஷயங்கள யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ, அப்போ அவங்க அவங்களுடைய பௌதீக பந்தத்திலிருந்து வெளியில வர்றாங்க. இப்போ புலனின்பம் தான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள வழிநடக்கிறதுக்கான ஒரு காவியமா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வேதவியாசருக்கு சொல்றார். ரொம்ப திறன்மை கொண்டவர் தான் வேதவியாசர். அப்படிப்பட்ட அந்த திறமை கொண்டவர். அவர் பகவான பத்தின விஷயங்களை எழுதுறதுக்கான எல்லா விதமான தகுதியும் கொண்டவர். அவர்கிட்ட சுகதேவ கோஸ்வாமி அவரோட பையன் எல்லா விதமான தகுதியும் கொண்டு பெறக்கூடியவர். ஸ்ரீமத் பாகவதத்தை அற்புதமா சமுதாயத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நிபுணத்துவம் பக்தர்கள்ட்ட உண்டு அப்படிங்கிறதையும் பிரபுபாத் சொல்றார். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளோட கடைசி பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி சைத்தன்ய மகாபுர சம்பிரதாயத்துல உள்ள பக்தர்கள்லாம் திறமையை பயன்படுத்தி கொண்டு இந்த மந்தா சுமந்தமதையோன்னு சொல்லக்கூடிய இந்த மந்தமான புத்தியுள்ள இந்த கலியுகத்துல கூட கிருஷ்ண பக்திய மக்கள் மத்தியில போய் திணிக்கிறதுக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த புத்தக விநியோகங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற இந்த புத்தக விநியோகத்தில் ஈடுபடுறோம். இது ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார். இது நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன்னு சொல்றார். பிரபுபா அவருடைய ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன். இந்த திட்டத்தை மட்டும் கடைபிடிச்சோம் அப்படின்னா முழு உலகத்தையும் கிருஷ்ண பக்தியில நம்ம மூழ்கடிச்சிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த அற்புதமான திட்டம் என்ன அப்படின்னா இந்த புத்தக விநியோகம்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தக விநியோகங்கிறது ரொம்ப ஒரு திறனான பக்தர்கள்லாம் தீட்டுன ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும். இந்த முட்டாள் சமுதாயத்துல அற்புதமா நம்ம இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு சேர்த்துட முடியும். இப்ப நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவத படிச்சு ரொம்ப அருமையா ருசிச்சிட்டு இருக்கோமே. இது நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஸ்ரீல பிரபுபாதர் இந்த புத்தகத்தை எழுதுனனாலதான் நமக்கு கிடைச்சிச்சு. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணுங்கன்னு தன்னோட பக்தர்கள்ட்ட சொல்லி பக்தர்களை நம்ம விநியோகம் பண்ணனாலதானே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ பிரபுபாதர் இந்த புத்தகத்தை எழுதிட்டார். அதை விநியோகம் பண்ணக்கூடிய அந்த திட்டத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். அந்த திட்டத்தை கடைபிடித்தாலே போதும். இந்த சமுதாயம் முழுக்க அற்புதமான ஒரு அமைதி, ஒரு திவ்யமான சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அதை நம்ம செய்யணும். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற புத்தக விநியோகத்தை ஈடுபடுங்க, ஈடுபடுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் போயிடுச்சு அப்படின்னா, சந்தேகமே வேண்டாம். உலகத்துல சேமம் வந்துடும். யோகக்ஷேம் நம்ம இந்த உலகத்துக்கான சேமத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம். தலை எப்படியா சேமத்தை கொண்டு வரலாம், அமைதி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. தலைவர்கள் பேச வேணா செய்யலாம். ஆனா உண்மையிலேயே அவங்க உலக அமைதியை எதிர்பார்க்கறாங்களா நமக்கு தெரியல. சந்தேகமா தான் இருக்கு. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல உண்மையான அமைதி வேணும் அப்படின்னா அதற்கான ஒரு திட்டம் இங்க ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை போய் நம்ம எல்லா வீட்லயும் போய் சேர்த்தா போதுமா. ஏன்னா ஸ்ரீமத் பாகங்கிறது முழுக்க முழுக்க பகவானை புகழக்கூடிய ஒரு காவியம். பகவானை பத்தி யார் புகழ்கிறார்களோ அப்போதான் அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வரும். அப்படி இல்லாத வரைக்கும் அது வாய்ப்பு கிடையாது. இயற்கையும் அதுதானே. இப்ப நம்ம ஒரு நாட்டுல இருந்து கொண்டு அந்த நாட்டை பத்தி தவறா பேசும்போது எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதே போல நம்ம பகவானோட ராஜாங்கத்துல இருந்து கொண்டு, இல்ல அப்பாவோட வீட்ல இருந்துகிட்டு அப்பாவ குறை சொன்னீங்கன்னா எப்படி நல்லா இருக்குமா அது? அ அப்பாவோட உணவ வாங்கி சாப்பிடுவீங்க. அப்பாவோட வீட்டிலேயே தங்கியிருப்பீங்க. அப்பாவோட பிசினஸ்லயும் நீங்க ஒரு பார்ட்டா இருப்பீங்க. அப்பாவோட சொத்தை நீங்க கொஞ்சம் கேட்பீங்க. எல்லாமே அப்பா உங்களுக்கு செஞ்சு செஞ்சு குடுப்பாரு. அப்பாவோட அம்மா உங்களுக்கு சமைச்சு குடுப்பாங்க. சாப்பாடையும் சாப்பிடுவீங்க. உங்கள பத்தி நல்ல வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு அவருடைய குடும்பஸ்தர்கள்லாம் வேண்டியிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அப்பாவுடைய குடும்பத்த நீங்க எதிர்ப்பீங்க அப்படின்னா எப்படி வீட்ல சந்தோஷமா இருக்க முடியும்?
அப்பாவை ஏத்துக்கொண்டா மட்டும்தானே வீட்ல எல்லாருமே ஏத்துக்கொண்டு சந்தோஷமா வாழ முடியும். அதே போல பகவானை பத்தியான புகழ இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை ஏற்றுக்கொண்டால் தானே மக்கள் சந்தோஷமா வாழ முடியும். ஸ்ரீமத் புகழ்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த காவியம், இத மக்கள் மத்தியில போய் சேர்த்தா மட்டும்தான் இந்த லோகத்துக்கே க்ஷேமம் வருங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, அந்த காரியத்துல நம்ம ஈடுபடுவோம். இப்ப இந்த வகுப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.